நீரே என் தேவனஞ்சிடே, நீரே என் தேவனஞ்சிடே. உன்னதமானவரும் உயர் மறைவினில் இருக்கின்றவன், ஓ உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன். சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான், ஆனந்தமானந்தமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தமானந்தமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் வழிதானியா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் வழிதானியா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கின்ற ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கின்ற ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். அக்கினியின் சூளையில் வெந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல
கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் போக்குறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தரை ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆம். 103ஆம் சங்கீதத்துல மகிமையுள்ள வார்த்தையை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கே வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணி முடித்த உடனே பல தடவை வீடுகளில் கூட்டமாய் ஜெபித்து முடிக்கும் போது இதை சொல்லுகிறோம். கீழே இந்த வசனம் 103ஆம் சங்கீதத்தில் விவரிக்கப்பட்டு, எதையெல்லாம் நீ மறக்காதே என்பதுதான் கீழே சொல்லப்பட்டிருக்கு. 103ஆம் சங்கீதம் 1-2ல நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சொல்ற அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம சொல்லுகிறோம். எதை நீ மறக்காதே என்று சொல்லி ஆண்டவர் கீழே சொல்லுகிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் கவனிக்குது? சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் செய்யறதே அக்கிரமங்களை மன்னிக்கிறது தான். சொல்லுங்க ஆமென். அக்கிரமங்களை ரோட்ல போறவனுக்கு மன்னிக்கல. அவரு தன்னிடத்துல ஒரு துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்பவில்லைன்னு வசனம் சொல்லுது. துன்மார்க்கனுடைய மரணத்தை அவர் விரும்பல. சொல்லுங்க ஆமென். துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்பல. ஆனால் அந்த துன்மார்க்கன் தேவனிடத்துல மனம் திரும்பி புதிய வாழ்வை பெற அவர் விரும்புகிறார். எசேக்கியேல் தான் சொல்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்பல. சொல்லுங்க ஆமென். ஆனா அந்த துன்மார்க்கன் தன்னுடைய பொல்லாப்பை விட்டு தேவனிடத்துல திரும்புகிறதை அவர் விரும்புகிறார். அதனாலதான் வசனம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். அப்ப ஆண்டவரிடத்துல, கர்த்தாவே என்னுடைய பாவத்தை மன்னியும்னு வருகிற மனுஷனை அவர் மன்னித்து கிருபையோடு ஏற்றுக்கொள்கிறார். முதல் வார்த்தை, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, இரண்டாவது உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நிச்சயமா கர்த்தர் கிருபை தருகிறார். நோய்களை எல்லாம் என்ன செய்யறாரு? குணமாக்குகிறார். அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி படிப்படியாக அவன் ஆசீர்வதி, அவன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகிறது. இந்த 103ஆம் சங்கீதம் முழுவதிலும் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய பாவங்களை அவர் சமுத்திரத்தின் அடியாளத்துல போடுகிறார். வசனத்துல 8ஆம் வார்த்தையில, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்ம ரட்சிக்கப்படும் போது அதுதான் நடந்துச்சு. ஆண்டவர்கிட்ட வரும்போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, என்னுடைய பாவத்தை மன்னித்து கழுவி என்னை பரிசுத்தமாக்கும் தேவனே என்று கண்ணீரோடு அவருடைய பாதத்தை தேடும் போது அதுதான் நடந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் யார் கண்டுபிடிக்கிறது? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா, அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆனா மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவத்தை மறுபடி செய்ய போகும்போது வேதம் சொல்லுகிறது, நாய் கக்கினதை திங்கிறது போல இருக்கும். சொல்லுங்க ஆமென். நாய் கக்கினதை தின்றது போல இருக்கும். மனுஷன் வயிற்றுக்குள்ள போகும்போது நம்ம சுவையான சாப்பாட்டை போல் சாப்பிடுகிறோம். அது உள்ள போகும்போது மனமா இருக்கு, ருசியா இருக்கு. அது 2 நாள் தான் நம்ம சாப்பிடுகிறோம். மனமாவும் ருசியா இருக்குது, உள்ள போகுது. அது கொஞ்ச நேரம் வெளியே வந்துச்சுன்னா அதை நம்மளும் சாப்பிட முடியாது, யாரும் சாப்பிட முடியாது.
வாய்க்குள்ள போனது திரும்பி வந்ததுக்கு பிறகு நம்மளும் சாப்பிட முடியாது. சொல்லுங்க ஆமென். பிறரும் சாப்பிட முடியாது. அது அருவருப்பு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின பிறகும் பாவம் செய்யற நிலைமை அதுதான். மனம் திரும்பி ஆண்டவர் கழுவி தன்னிடத்துல சேர்த்து கொண்ட மனுஷன் மறுபடியும் அதை செய்யும் போது அதே மாதிரி கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு. சொல்லுங்க ஆமென். நம்ம வாய்க்குள்ள போய் வெளியே வந்ததை நம்ம சாப்பிட முடியாது. மனதில் வைங்க. நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சு மனமாவும் ருசியாவும் உள்ள பிரியாணி, 1000 ரூபா கொடுத்து வாங்கின மட்டன் மனமாவும் ருசியாவும் இருந்துச்சு, உள்ள போயிருச்சு. இப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு வெளியே வருது, நம்மளும் சாப்பிட முடியாது. சொல்லுங்க ஆமென். தேவன் அப்படித்தான் பார்க்கிறார். கழுவப்பட்ட பன்றி சேற்றில உருளுது. அது பழைய காலத்து பழமொழி. நாய் கக்கிட்டு மறுபடியும் அதை திங்குது. சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷனை எப்படி பார்க்கிறான். பாவத்திலிருந்து மீட்ட மனுஷன் பாவம் செய்யும் போது அதான் நடக்குது. சொல்லுங்க ஆமென். அப்படி செய்கிறவர்கள் மேல் கோபாக்கினை வரும்னு சொல்றார். கிருபை வராது. சொல்லுங்க அல்லேலூயா. துணிந்து மறுபடியும் பாவம் செய்கிறவர்கள் கோபாக்கினை தான் வருமே ஒழிய கிருபை வராது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இங்கே வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்துல, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமா சொல்லுகிறேன், தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன். இந்த ஊர்ல இல்ல, காரைக்குடியில நிறைய பேரை தெரியும், நான் பிரசங்கம் பண்ண பல ஊர்களில் தெரியும். தேவனுக்கு பயந்து உண்மையாய் நடக்கிற மனுஷருடைய குடும்பங்களை படிப்படியா மேல கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய நேரம் வரும், அந்த ஏற்ற வேலை வரும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு பயந்து நம்ம உண்மையோடு நடக்கிற குடும்பங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார். அது உண்மையிலும் உண்மை. வேதம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கு உள்ளது. அவருடைய நீதினா என்னது? சத்தியம் நமக்கு நல்லா புரியணும்ல. சொல்லுங்க அல்லேலூயா. நீதி. இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு பணத்தை கொடுத்து வைக்கிறார். பாஸ்டர், இந்த 5 லட்சத்தை பத்திரமா வச்சிருங்க, இந்த 5 லட்சத்தை பத்திரமா வச்சிருங்க நம்பி என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு, திரும்பல, இறந்து போயிட்டார். சொல்லுங்க ஆமென். என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாருன்னா திரும்பல, இறந்து போயிட்டார். என்கிட்ட கொடுத்தது யாருக்குமே தெரியாது வைத்துக் கொள்வோம். அந்த பையன் அவருடைய மகனை வர்றான், வந்து பாஸ்டர் எங்க அப்பா கொடுத்தாங்களாம்ல, சொல்லிட்டு போனாரு, உங்கள்கிட்ட கொடுத்த பணத்தை கொடுங்க. சொல்லுங்க ஆமென். நான் அதை அந்த பிள்ளைகிட்ட திருப்பி கொடுத்தா அது நீதி. சொல்லுங்க ஆமென். உங்க அப்பா கொடுத்ததுக்கு என்னடா சாட்சி இருக்கு இங்க வந்து கேட்கறேன்னா அதுக்கு பேர் என்னது? நல்லா தெரியுது. பக்கத்துல ஒரு ஆணா போட்டுக்கிறணும். நியாய விலைக்கு கடைக்கு பக்கத்துல 1 கிலோ ஜீனிக்கு 800 தான் போட்டான்னா அது ஆணா போட்டுக்கிறணும். அநியாய விலை கடை. இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க ஆமென். அந்த புள்ள திரும்பி வந்து கேட்கிறான், எனக்கு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும், எங்க அப்பா கொடுத்தாராம்ல கொடுங்கன்னு. கொடுத்ததுக்கு என்னடா சாட்சி இருக்கு, எங்கடா வந்து கேட்கறேன்னு கேட்டா அநீதி. இந்த அப்பா பத்திரமா பயன்படுத்து, உங்க அப்பா கொடுத்துட்டு போனார், நல்லாரு, திருப்பி கொடுத்தா நீதி. புரியுறதுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க ஆமென். கடவுள் இதை செய்யறாரு. தேவனுக்கு பயந்து உண்மையோடு இருக்கிற மனுஷர்களுக்கு போய் ஆண்டவரிடத்துல இந்த பிள்ளைகள் நிற்கும் போது அந்த கிருபை கிடைக்கும். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். ஆண்டவர்கிட்ட இந்த புள்ள போய் நிற்கும் போது கிருபை கிடைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஈசா கிட்ட, பஞ்சத்துக்கு நீ எகிப்துக்கு போகாத, உன் தகப்பனுக்கு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். ஈசாக்கு நீ இப்ப கண்ணுல பாக்குற பஞ்சத்துக்கு வேண்டி எகிப்துக்கு போகாத, உன் தகப்பன் ஆபிரகாமுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், நீ இங்கே இரு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். உன் தகப்பன் எனக்கு பயந்து நடந்தவன், உண்மையா நடந்தவன், எனக்கு சிநேகிதன், அவனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த பூமியெல்லாம் கொடுப்பேன், அதனால நீ இங்கே இரு. உன் தகப்பன் போய் சேர்ந்தாலும் நான் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. எவ்வளவு பேர் புரியுது? சொல்லுங்க ஆமென். உன் தகப்பன் உண்மையோட நடந்தான், சத்தியத்தை கை கொண்டு நடந்தான், எனக்கு சிநேகிதன் நான் நடந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டு கீழ்ப்படிந்து வனாந்திரத்துல நடந்து வந்தான், எனக்கு சிநேகிதனா இருந்தான். அவன் காலம் முடிஞ்சு போய் சேர்ந்துட்டான், அவன் பிள்ளையாகி உனக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்கு, நீ இங்கே இரு. நீ பஞ்சத்தை பார்த்து பயப்படாத, நீ இங்கே தானே உட்காந்துரு. சொல்லுங்க ஆமென். இப்ப அவன் கீழ்ப்படுகிறான் ஈசாக்கு. சரியாண்டவரே 100 மடங்கு விளைய செய்தான். அந்த வார்த்தை இங்க அர்த்தம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்துல, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு உண்மையா கர்த்தருக்கு உண்மையா பயந்து நடந்தா உங்க பேர பிள்ளை வரைக்கும் பயம் இல்லை. சத்தியம் இப்படி சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கிருபையோடு நடத்துவார். ஸ்தோத்திரம். ஒரு பாடல் பாடும்.